நமோ நமோ யாமுனாய யமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாக்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலபः ஸ்ரீதர சதா. பரமாச்சாரியர் என்று போற்றக்கூடிய நம்முடைய ஆளவந்தார் அப்பிரதிம பிரபாவம் கொண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ளார். சகல உபனிஷத் சாரமான இந்த ஸ்தோத்திரத்தில் வேத இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்ட சாரதமமான விஷயத்தை அருளி செய்துள்ளார். ஒப்பற்ற விலை மதிக்க முடியாத இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திர ரத்னம் என்று எல்லாரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் எம்பெருமானது குணங்களையும், அவனுக்கு கல்யாண குணங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றன, அவனுக்கு ரூபங்கள் உண்டு, அவனை எப்படி சரணாகதி செய்ய வேண்டும் என்று அவனை உள்ளபடி அறிந்து கொள்வதற்காக பல ஸ்லோகங்கள் இருந்தாலும் ஒரு நடுநாயகமாக ஸ்தோத்திர ரத்னத்தில் ஒரு ரத்னமாக நம்முடைய ஆளவந்தார் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவனது திருவடியை நாம் பற்ற வேண்டும் என்றால் அந்த குணங்கள் தானே நமக்கு ஆசிரியனையும். அதனால ஸ்பிருகணீயமாக இருக்கக்கூடிய அந்த கல்யாண குணங்களை ஒரு 12 கல்யாண குணங்களை நமக்கு காட்டுகிறார். எம்பெருமானுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கின்றன. அந்த குணங்கள் எல்லாம் அவன் எப்படிப்பட்ட பரத்வமோ சௌலபியமோ இல்ல வாத்சல்ய குணத்தை கொண்டவனோ எல்லாமே அந்த குணங்கள் எல்லாம் பிரதிபலிக்கின்றன. இருந்தாலும் அதில் நீர்மை குணம் அப்படி சௌசீல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீல குணத்துக்கு நம் போன்ற ஒரு சம்சாரிகள் எல்லாம் போய் சுலபமாக பற்ற வேண்டும் இல்லையா? அப்போ அந்த சீல குணத்தை அவன் எப்படியெல்லாம் காட்டுகிறான். அவனுக்கு அந்த பரத்வத்தில் இருப்பதை காட்டிலும் அவதாரங்களே அவன் சீல குணத்தை காட்டுகிறான் என்றெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளை ஆளவந்தாரின் இந்த ஸ்தோத்திரத்துக்கு அழகாக பல புராண இதிகாசங்களில் எல்லாம் நமக்கு உதாரணம் கொடுத்து நமக்கு காட்டி கொடுக்கிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன், சர்வஜன் சர்வசக்தன் இல்லையா? அப்படி இருந்தாலும் பராஷ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தேன்ட்டு அவன் அப்படி மேன்மையாக இருந்தாலும், ரொம்ப சர்வசக்தனாக சர்வஜனாக இருந்தாலும் அடியார்களுக்கு என்றும் எளியவன் அப்படின்றத நம் போன்றவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா ஐயோ அவன் எப்படிப்பட்டவன், நாம் பயந்து ஒதுங்கக்கூடாது என்பதற்காக அவன் ரொம்ப சர்வ சுலபனாக இருக்கக்கூடியவன்ட்டு அந்த 12 குணங்களை காட்டி கொடுக்கிறார். வஷி வதான்யகா குணவான் ருஜு சுச்சிர் மிருதுர் தயாலுகு மதுரகா ஸ்திர சமக கிருதி கிருதஜ்ஞத்வமசி ஸ்வபாவதக சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததிகின்ட்டு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம் இது, ஒரு ஸ்லோகம். அது வால்மீகி மகரிஷி ராமபிரானோட ஒரு கல்யாண குணத்தை எல்லாம் காமித்தப்பாரு நமக்கு ஆளவந்தார் இந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் வஷி பதான்யகான்ட்டு எடுத்த உடனேயே வஷி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த வஷி வதான்யகா அப்படின்னு சொல்லும் பொழுதே வசப்பட்டவன் எம்பெருமான். ஜெகத்வசே வர்த்ததேகம் கிருஷ்ணஸ்ய சச்சராச்சரம்ட்டு இந்த லோகமே கண்ணன் கிருஷ்ணனிடத்தில் வசப்பட்டு உள்ளது இல்லையா? லோகத்துல 7 புவனம் சொல்லக்கூடிய எந்த உலகமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு திசைகளாக இருந்தாலும் எல்லாமே எம்பெருமானிடம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இவன் கட்டளைக்கு தானே எல்லாம் இயங்கிக் கொண்டு இருக்கு. அப்படி இந்த எம்பெருமான் லோகத்தையே தன் வசத்தில் வைத்து கொண்டு இருந்தாலும் இவன் யாரிடம் வசப்பட்டு இருக்கிறான் என்றால் பக்தர்களிடத்தில், அடியார்களிடத்தில் எம்பெருமான் வசப்பட்டு இருக்கிறான். சர்வசிய வசி சர்வசேசானகான் இருக்கக்கூடியவன். ஆனால் அடியார்களின் அன்புக்கு வசப்பட்டவனும். அந்த அன்பு எப்படின்னா அவன் திருவடியை போய் நீதான் கதி அப்படின்னு நினைச்சுட்டு போய் யாரெல்லாம் போய் பற்றி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒரு பொழுதும் விடமாட்டானா எம்பெருமான். அவ்வளவு எளிமை சுபாவம் கொண்டவன். அதனால யார் தன்னை பற்றுகிறார்களோ அவரிடத்தில் தன்னுடைய வாத்சல்யம் கருணையை காட்டி அவர்களுக்கு தன்னையே அடிமையாக்கி கொள்கிறானாம். அவ்வளவு எளிமையானவனா? அதனால் ஆசிரிதர்களுக்கு அப்படி வசப்பட்டு இருக்கிறானா அப்படின்னா 10 அடியவர்க்கு எளியவன் அப்படின்னு நம்ம ஆழ்வார் திருவாய்மொழியில் சாதிக்கிறார். இந்த 10 அடியவர்க்கு எளியவன் அதுல பிரவேசத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு விசேஷத்தை நமக்கு ஆச்சாரியர்கள் எல்லாம் காட்டி கொடுக்கிறார்கள். எம்பெருமான்
ரொம்ப மேன்மை பொருந்தியவன். இப்ப பரமபதத்துல நித்திய சூரிகள் எல்லாம் ஆராதித்து கொண்டு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவன் நம் போன்ற ஒரு அஜ்ஞானிகள் கிட்டக்க வந்து இவ்வளவு சாமான்யமா பழகுவானா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்து அவங்கிட்ட போறதுக்கு நாம பயந்துண்டு, ஐயோ நாம ரொம்ப கர்மாக்களையும் பாவங்களையும் வச்சுட்டு இருக்கோமே, எப்படி எம்பெருமானிடம் நாம் செல்வது, அவனிடம் போவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது, இந்த ஞானமே இல்லையே, அஜ்ஞானமாக இருக்கிறோம், ஞான பக்தி வைராக்கி எதுவுமே கிடையாது, நல்ல அனுஷ்டானமும் கிடையாது, அப்படி இருப்பவர்கள் எம்பெருமானை அணுகலாமான்ட்டு நமக்கு ஒரு பயம் வருது இல்லையா? இந்த பயம் வர வேண்டாங்கிறார் நமக்கு பூர்வாச்சாரியர்கள் எல்லாம். ஏன்னா எம்பெருமான் எதுவுமே தேவையில்லை, ஆனால் நீயே கத்தி நம்ம திருவடியை போய் பிடிக்கிறோம் இல்லையா, ஒரு அன்பு, எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காம வேற யார்கிட்டையும் போகாம உபாயம்னு ஒருத்தட்ட போகாத எம்பெருமான் கிட்டக்க நீயே உபாயம் அப்படின்னு வந்து அவன் திருவடியை பிடிச்சிட்டோன்னா அவன் எதையுமே எதிர்பார்க்கறது இல்லையா, அவன் அவ்வளவு சுலபமாக போயிடுறானாம். அப்போ நம்மால் சாமான்யமாக இந்த சம்சாரிகளாக இருக்கக்கூடிய நாம் எப்பேற்பட்டவன் அவனை அடைய முடியுமான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் அந்த சந்தேகம் வேண்டாம். எப்படி என்றால் அதற்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். பத்துடை அடியவருக்கு எளியவன்ற அந்த பிரவேசத்துல கொடுக்கிறார். இப்போ ஒருத்தருக்கு 2 கையுமே இல்லை, ஆனால் அவன் யானை மேல ஏறணும்னு அவனுக்கு ஆசையா இருக்கான். அப்போ 2 கையும் இல்லாதவன் எப்படி யானை மேல ஏறி உட்காருவான் அப்படின்னு வச்சா அந்த யானை என்ன பண்ணுமா, இவன் கிட்டக்க வந்து படிந்து கொடுக்குமா. மேல உயரமா இருக்கக்கூடிய யானை மேல ஏறுறது எவ்வளவு கடினம், ஆனால் அந்த யானையானது இவன் அருகில் வந்து தன்னை தாழ விட்டு படிந்து கொடுக்கும் பொழுது இவன் அப்படியே உட்கார்ந்துருவானா ஏறி. அப்போ எப்படி ஒரு யானை 2 கையும் இல்லாதவனுக்கு தன்னை படிந்து கொடுத்து இப்படி இவனை ஏற்றி கொள்கிறதோ, அதே போல 2 கையும் விட்டேனோ திரௌபதியை போலட்டு, அப்பா எனக்கு அனன்ய கதித்துவம் ஆகஞ்சன்யம் சொல்லி எந்த புகழ் இல்லை, எந்த கதி இல்லையன்னு சொல்லி நாம் பகவான் திருவடியை பற்றி அன்பு ஒன்றினாலே அவனை பற்ற வேண்டும் இல்லையா, அன்புதான பக்தி. அப்படிப்பட்ட அந்த அன்பை நாம் அவனிடம் செலுத்தி விட்டால் எப்படி யானை படிந்து கொடுத்து 2 கையும் இல்லாதவனை ஏற்றி கொள்கிறதோ, அதே போல அந்த எம்பெருமானும் நம்மை அழைத்து கொண்டு விடுவான் அப்படின்ட்டு இந்த ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். அவ்வளவு சுலபனம். சரி, இப்ப இந்த சுலபனா இருக்கான்னா, இப்படி சுலபனாக இருந்து நமக்கு என்ன செய்யறான், இந்த மாதிரி பற்று நாம் அவனை பற்றி விட்டால் அவன் என்ன செய்யறான்னா, பாவத்தை போக்குறானா, அது மட்டும்தானா, இல்ல நமக்கு புண்ணியத்தை பெருக்கிறானா, அது மட்டும்தானா? அப்படி கிடையாது. பாவத்தை போக்கினாலும் புண்ணியத்தை கொடுத்தாலும் சொர்க்காதிகளை கொடுத்தாலும் ஏன் தன்னையே எம்பெருமான் கொடுத்தாலும் இது எல்லாவற்றிலும் முக்கியமானது நமக்கு அங்க ஆச்சாரியர் காட்டுறார். இது எல்லாருக்கும் வேண்டியது. இது ஒவ்வொரு படியா ஏறச்ச எம்பெருமான் தன்னையே கொடுத்தான் அப்படின்னா அது ரொம்ப அவனோட எளிமை தானே இல்லையா? அப்படி இருந்தாலும் அந்த எம்பெருமான் என்ன பண்றானா, தன்னை வந்து தன்னோட அடியார்களுக்கு கொடுப்பது மட்டும் இல்லாமல் தன்னை வந்து அவர்களுக்கு கையாளாக ஆக்கி விடுகிறானாம். அது எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு உள்ளம் அந்த எம்பெருமானுக்கு. கையாளாக அந்த அடியார்களுக்கு ஆக்கி கொடுத்துட்டா, அப்போ அந்த அடியார்கள் பக்தர்கள் எல்லாரும் இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சர்வ சுலபனாக வந்து சீலகுணத்தோடு வந்து நம்மகிட்ட அப்படி பழகிறானே அப்படின்றதுனால இவர்களும் என்ன பண்ணுவாங்களாம், இவ்வளவு தாழ்வுட்டு வரானே இந்த எம்பெருமான் அப்படின்ட்டு அவன் அழகளையும் குணங்களையும் வசப்பட்டு தன்னையே அவர்களுக்கு எம்பெருமானை பற்ற வேண்டும்ன்ற அந்த ஆத்ம சமர்ப்பணத்தை செய்து விடுகிறார்களாம். அதுதான் இந்த வஷி அப்படின்னு எல்லாரையும் வசப்படுத்துறான் இல்லையா, எல்லாரையும் வசப்படுத்தி தன்னிடம் சேர்த்து கொள்கிறான். அதுதான் இங்க அப்படி காட்டுறார், தன்னையே கொடுக்குறான்ட்டு. ஏன்னா எம்பெருமான் சொல்லும் பொழுது மணிவண்ணன் ஒரு திருநாமம். இந்த மணிவண்ணான் வரைச்ச மாலைய மணிவண்ணான் திருப்பாவையில வருது இல்லையா, அங்க வந்து வியாக்கியானம் ரொம்ப அழகா சொல்லுவா. ஏன் மணிவண்ணா அப்படின்னா, ஒரு மணி இருக்கு, நல்ல உயர்ந்த ரத்தினமா இருந்தா கூட அதை நம்ம பூட்டி வச்சு பாதுகாத்தாலும் அந்த மணிய இந்த முந்தானையில கூட முடிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ அவ்வளோ உயர்ந்த வஸ்து அது. மணி ரத்தனம், நீல ரத்தனமோ இல்ல எப்பேற்பட்ட ஒரு ஜாதியா அந்த ஒரு ரத்தன கல்லாக இருந்தாலும், விலை முதிக்க முடியாததாக இருந்தாலும் உள்ள நாம வைத்து பூட்டியும் வைக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அந்த விலை மதிக்க முடியாத அந்த மணியை, நீல மணியையோ ரத்தனத்தையோ நம்முடைய முந்தானையில் முடிந்தும் வைத்துக் கொள்ளலாம்.
நாம் எங்க வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கொண்டு போகலாம். நம்மோட இஷ்ட விநியோகத்துக்கு தகுந்தபடி அந்த மணியை நாம் பார்த்து கொள்கிறோம் இல்லையா? அத போல இந்த எம்பெருமான் முந்தானையில் முடிந்து கொள்ளலாம்படி இருப்பவன் அப்படின்னு இங்க ஆச்சாரியர்களை வியாக்கியானத்துல. அப்போ வஷி அப்படின்னா வசப்பட்டு இருப்பவன். உலகமே அவனுக்கு வசப்பட்டு இருந்தாலும் அடியார்களிடத்தில் இந்த எம்பெருமான் வசப்பட்டு இருக்கிறான் என்பதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் காட்டி கொடுக்கிறார்கள். அப்படி பரத்துவத்தில் அவனது இந்த மாதிரியான ஒரு வஷின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க நித்திய சூரிகள்கிட்ட அவனோட குணத்தை காட்ட முடியவில்லை என்றாலும் அவனது அவதாரங்களில் எல்லாம் இதை அழகாக காட்டுகிறானாம். இப்போ ஸ்ரீராமாயணம் என்று எடுத்துக்கொண்டால் சக்கரவர்த்தி திருமகன் லக்ஷ்மணன், இப்ப இவ 2 பேரையும் விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போறார். அப்படியே தசரதர் கிட்ட மன்றாடி அவர் தாடகா வதம் பண்ணணும்ட்டு அழிச்சிட்டு போறார். தாடகா வதம் எல்லாம் ஆயிடுத்து. அதற்கு பிறகு சுபாகு வதம் பண்றார். அப்ப எல்லா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சித்தாசிரமம் அப்படின்ற இடத்துல எல்லாரும் தங்குறா. எல்லாரும் அன்னைக்கு இரவு தங்கிட்டும் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணர்களுக்கு சொல்றாரு. எல்லாரும் கேட்டுக்கிறா. மற்ற ரிஷிகள் எல்லாமும் இருக்கா. அன்று இரவு பொழுது முடிஞ்சுடுத்து, வந்த காரியமும் முடிஞ்சுடுத்து. ஏன்னா விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணரை அழிச்சுன்னு வருது, யாகம் பண்றோம், ராட்சசர்களோட உபாதையெல்லாம் இருக்கு, அதனால இந்த ராட்சசர்கள் எல்லாம் வதம் பண்ணாதான் இவ எல்லாம் இந்த யாகத்தை பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்ட்டு தசரதர்கிட்ட சொல்லி அழைத்து கொண்டு வருகிறார். அதே போலவே தசரதர் எவருக்கும் நியமனம் பண்ணி இந்த குழந்தைகள் எல்லாம் அழிச்சுன்னு வந்த வேலை முடிஞ்சு கொடுத்து. அன்னைக்கு இரவு எல்லாரும் படுத்துட்டு மறுநாள் காலத்தால எல்லாரும் எழுந்துட்டா நம்போன்னு சொல்றவர்களா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, நீங்க அழிச்சுன்னு வந்தீங்கோ, நம்ம காரியம் எல்லாம் முடிஞ்சு கொடுத்து நம்ம ஊருக்கு கிளம்பலாமா அப்படின்னு தான் நாமளா இருந்தா கேட்போம். போய் வந்த வேலைதான் ஆயிடுத்தே அப்படின்ட்டு. ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் இல்லையா, அவ எப்பேற்பட்ட ஒரு அயோத்திக்கு அதிபதி. அங்க இருக்கிறவெல்லாம் எவ்வளவு பணிவிடை செய்வர். அங்க இவர் ராமன் சொன்ன ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள். ஆனாலும் ஒரு ஆச்சாரிய ஸ்தானம், ஒரு குரு ஸ்தானம் அப்படின்ற இருக்கிறவள்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்றத நாம இதுல இருந்து கத்துக்கிறோம். அப்போ கார்த்தால எழுந்து வர நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு இங்கே விஸ்வாமித்திரர் இருக்கிற இடத்துக்கு ராம லக்ஷ்மணர்கள் வருகிறார்கள். அப்படியே அக்னி பழம்பு மாதிரி, அக்னி மாதிரி அவ்வளவு தேஜஸா அங்க உட்கார்ந்து இருக்காராம் விஸ்வாமித்திரர். அவரை வந்தனம் பண்ணி அவரை சேவிக்கிறார். சேவிச்சுட்டு இல்ல வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு கொடுத்து, இனிமே பொழுதும் விழிஞ்சு கொடுத்து. இப்ப ராத்திரின்றதுனால ஒருவேளை பயணம் செல்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால மறுநாள் விடியற் காலை தானே, எல்லா அனுஷ்டானம் எல்லாரும் முடிச்சாச்சு, இனிமே அயோத்தி போலான்ற ஒரு அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்துலதான் இருக்கணும். ஆனாலும் ராம லக்ஷ்மணர்கள் அப்படி கேட்கலையாம். இந்த மாதிரி அவரை சேவிச்சுட்டு வந்தனம் பண்ணிட்டு கேட்கறாளாம். இமௌஸ்ம முனிச்சார்தூல கிங்கரௌ சமுபஸ்திதௌ ஆக்ஞாபயயதேஷ்டம் வை சாசனம் கரவாவகிம். இமௌஸ்வ முனிஷார்துலா அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்தனம் பண்ணி, முனி சிரேஷ்டரே எங்களுக்கு கட்டளை இடுங்கள். எப்படி கட்டளை எடுக்கணும் தெரியுமா? இஷ்டம் போல கட்டளை எடுக்கணுமா. ஏன்னா இவர் சக்கரவர்த்தி, சாக்ஷாத் ராஜா, அந்த வம்சத்துல வந்தவா. இவர்கள் தான் பல பேருக்கு கட்டளை இடுவார்கள். ஆனாலும் ஒரு பெரியவர்கள்ட்ட, ஒரு படிச்சவாகிட்ட, ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிறவாள்கிட்ட எப்படி பழகணும், அந்த மரியாதை நாமா போய் ஒரு சுதந்திர புத்தியில போய் அவர்கள்ட்ட கேட்கக்கூடாது. அவர்கள் நியமிக்க வேண்டும், அதற்கு நாம் கட்டுப்பட்டு அதற்கு அனுகுணமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதனால கேட்கிறார். முனிஷார்துல கிங்கரோ சமுபஸ்திதௌ, உபஸ்தித்த சமுபஸ்திதம்ன்றா, உங்கள் அருகிலேயே நாங்க சித்தமாக காத்து கொண்டு இருக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து இந்த முனிவர் ரிஷி கூப்பிட்டோம், நம்ம ஆள் விட்டு அனுப்பிட்டோம், நம்ம அப்புறம் வருவோம். அவர் ஆள் விட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா யோசனை பண்ணி வரலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு என்னன்னு கேட்போம் அப்படின்றது இந்த காலத்துல இருக்கு இப்போ. ஆனா ஒரு குருகுல வாசம் பண்ணவா, ஒரு பெரிய வாழ்க்கெல்லாம் பழகினவா அப்படி இருக்க மாட்டா. ஒருத்தரோட ஒரு செயல் எப்படி இருக்குன்னா, அவர்கள் யார்கிட்ட பழகினாலும் அந்த குணங்கள் வரும். பெரியவர்கள்ட்ட பழகி அவர்களுக்கு கீழ் கட்டுப்பட்டு இருந்தாலே ஒரு பணிவு, அடக்கம் எல்லாமே வந்துடும். அந்த சுவாதந்திரிய புத்தின்றது வராது. அதனால இந்த சாக்ஷாத் ராமபிரான் இத்தனை கல்யாண குணங்கள் இருந்தாலும் அதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் நமக்கு காட்டுறான் இல்லையா? அப்போ அவர்கிட்ட சொல்றான், கிங்கரோ சமுபஸ்தித்தோ, நீங்க என்ன கைங்கரியங்கள் கொடுக்குறீங்களோ உங்க இஷ்டத்துக்கு கொடுங்கோ. ஆக்ஞாபய அப்படிங்கிற ஆக்ஞாபய, நீங்க ஆக்ஞை இட வேண்டும், கட்டளை இட வேண்டும்.
சாசனம் கரபாவைக்கும், எந்த வேலையா இருந்தாலும் நாங்கள் செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம், நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், உங்கள் இஷ்டப்படி கட்டளை இடுங்கள் கேட்கிறா. எப்பேற்பட்ட ஒரு குணம் இது இல்லையா? இதுதான் வசப்பட்டது. இந்த வஷி அப்படிங்கிற ஆள வந்தார் சாதிக்கிறாரே, அதற்கு பெரியவாச்சான் பிள்ளை இங்க வியாக்கியானத்துல கொடுத்ததுதான் அடியன் இப்போ விண்ணப்பிக்கிறேன். அப்போ எம்பெருமான் என்பவன் இந்த அவதாரத்திலும் தான் ஒரு அவதாரம் எடுத்துட்டாக்க அதே மாதிரியே அந்த அவதாரத்துல எப்படி நாம பிறக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி பிறக்கணுமா. ஸ்வேச்சையா பகுதா விஜாயத்தேன்னு ஸ்வகீய ஸ்வபாவ அஜகதேவ அப்படிங்கிறார் எம்பெருமானார். குணகர்ம சமன்விதகா அப்படிங்கிறார். அந்தந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி எந்த வம்சத்துல பிறக்கிறோம், எந்த குலத்துல பிறக்கிறோம், எப்படி பிறக்கிறோமோ அதற்கு தகுந்த குணங்களோடு பகவான் பிறக்கிறான் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் சாதிக்கிறார். இப்ப அதுக்கு தகுந்த மாதிரியே இப்ப இவர் ரிஷி கூட வருதுனால அவருக்கு கட்டுப்பட்டு ஆச்சாரிய ஸ்தானத்திற்கு கட்டுப்பட்டு நாம் இருக்க வேண்டும்ன்றதுனாலதான் அதே போலவே இருத்து ஸ்வேச்சையா பகுதா விஜாயத்து, தன்னோட ஒரு சங்கல்பத்தினால்தான் பிறக்கிறான் எம்பெருமான். நம்மை போல் கர்மவசத்தால் பிறக்கவில்லை, ஆனாலும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற அந்த அவதாரத்தில் இருந்தா அதை போலவே தான் அவதரிக்கிறானாம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் கண்ணனுமே அதே போலத்தான். கண்ணன் எம்பெருமானும் இதே போல ஆக்ஞாபயன்ட்டு தர்மபுத்திராதிகள்ட்ட எல்லாம் சுவாதிச்சிருக்க. அதனால எந்த அவதாரங்கள் இருந்தாலும் அது சக்கரவர்த்தி திருமகன் ஆகட்டும், கண்ணனாக ஆகட்டும், இந்த அடியார்களுக்கு வசப்பட்டவன், அவ்வளவு எளிமை கூடம் பொருந்தி தாழ நிற்பவன், மேன்மை பொருந்திய அவன் ரொம்ப தாழ இருப்பான்றத இங்க வஷி அப்படின்ற அந்த முதல் ஒரு குணத்தல் 12 குணங்களை காட்டுறார் இல்லையா, அதுல வஷின்ற குணத்துல பகவான் நம்ம கிட்டக்கதான் வரக்கூடியவன், நாம பயப்பட வேண்டாம்ன்றதுக்கு இங்க ஆச்சரியமாக சாதிக்கிறார். அதே போல வஷி. அடுத்தது வதான்யகா. இப்ப வதான்யகா அப்படின்னா யாருன்னா, யார் ரொம்ப மதுரமாக பேசுபவரா, யார் ரொம்ப கொடையாளியாக இருக்காளோ அவன் தான் வதான்யகமா. அதான் இங்க வியாக்கியானம் பண்ணச்ச தன்னையும் தன் உடமையையும் கொடுப்பவன் சொல்றார். பிரியவாகு தானசீலச்ச வதான்யகா பரிகீர்த்திதகா அப்படின்ட்டு சொல்ற. பிரமாணங்கள்லாம் சொல்றது ரொம்ப இனிமையா பேசணுமா, மதுரமா பேசணும். ஒருத்தருக்கு கொடுக்கச்ச எரிச்சல் பட்டு ஏதோ அப்படின்னு கொடுக்க கூடாது. ரொம்ப மதுரமா அன்போடு ஒருத்தருக்கு ஒரு தானம் செய்யணுமா. ஒரு நல்லது செய்யறோம் அப்படின்னா மனப்பூர்வமா செய்யணும். ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஏதோ ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்படின்றதெல்லாம் மனசுல இல்லாம ரொம்ப சந்தோஷத்தோட ஒருத்தருக்கு நாம கொடுக்கணும். அவள்கிட்ட இனிமையா பேசி நம்ம அவளுக்கு கொடுத்தாதான் அது அவளும் ஒரு திருப்தியா அதை வாங்கிப்பா. அது மட்டும் இல்ல, பகவான் போல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், தன்னோட உடமையை கொடுத்தாலும் தன்னையே கொடுக்கக்கூடியவன் இல்லையா. எத் ஆத்மதா பலதாகா அப்படின்ட்டு வேதங்கள்லாம் சொல்றது. அப்படி எதா இருந்தாலுமே அதை மனப்பூர்வமா கொடுக்க வேண்டும். ஏன்னா எம்பெருமானே தன்னையும் கொடுத்து தன் உடமையும் கொடுக்கறது அப்படின்னா அவன் எதெல்லாம் வச்சுட்டு இருக்கானோ எல்லாமே நம்மளை போல உள்ள அடியார்களுக்கு தான். ஏன்னா அவனோடதுன்னு வச்சுக்கச்ச அவனுக்குன்னு எதுவுமே இல்லையா. ஜிதந்தா ஸ்தோத்திரம் சொல்றது, நதே ரூபம் நச்சாகாரோ நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரோ பக்தானம் துவம் பிரகாசசேன்னு சொல்றது. அதாவது அவனோட ரூபம் ஆகட்டும், நதே ரூபம், அவனோட ரூபம் அப்படின்னா இந்த இடத்துல அவனோட திவ்யாத்ம ஸ்வரூபம். அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறோமே, அதுவும் அந்த எம்பெருமானுக்கு என்று இல்லை, அதுவும் நம் போன்ற அடியார்களுக்கு இல்ல. அவனோட திருமேனி நதே ரூபம் நச்சாக்காரோ, அவன் திருமேனி திவ்ய மங்கள விக்கிரகம். இப்ப நம்ம சன்னதிக்கெல்லாம் போகச்ச அந்த எம்பெருமானை சேவிக்கிறோம், உற்சவாதிகள்ல சேவிக்கிறோம். என்ன அழகான ஒரு அலங்காரம், என்ன அலங்காரம் ஒரு சேவை. அந்த சேவை சாத்துப்படி சாதிக்கிறதாகட்டும், இல்ல திருமஞ்சன சேவை, எந்த கோஷ்டியாக இருந்தாலும், இல்ல சாதாரணமாக எளிமையான ஒரு வஸ்திரம் எம்பெருமான் சாத்தி கொண்டு இருந்தாலும் அது அப்படியே கண்கொள்ளா காட்சி. எத்தனை தடவை சேவிச்சாலும் இன்னும் கொஞ்ச நாள் சேவிக்க மாட்டோமா, இன்னும் கொஞ்ச நாள் சேவிக்க மாட்டோமான்னு நமக்கு அப்படியே நம்மளோட மனசு அப்படியே கவர்றாரு இல்லையா பெருமாள். எந்த திவ்ய தேசங்கள் போனாலும், எந்த கஷேத்திரங்கள் போனாலும், அந்த அலங்காரம் பண்ணினாலும் எம்பெருமான் அழகுதான். அலங்காரமே இல்லாம ரொம்ப சாதாரணமா இருந்தா அது இன்னுமே அழகாக இருக்கும். பின்னழகு, புறப்பாடு சேவை, எந்த சேவையாகட்டும் எம்பெருமான் திவ்யமங்கல விக்கிரகம். இப்ப சன்னதிக்கே போக வேண்டாம், நாமே நம்மளோட கிரகங்கள்ல ஒரு பெருமாளுக்கு ஒரு வஸ்திரத்தை சாத்தி அவருக்கு ஒரு சிம்பிளா ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட கொஞ்ச நேரம் அந்த பெருமாளை நின்று ஆஹா பார்த்துட்டே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியறது இல்லையா. எத்தனை தடவை பார்த்தாலும் அதே பெருமாள் தான்.
அதே அலங்காரமா இருந்தாலும் அது அப்பப்போ புதுசு புதுசா நமக்கு அந்த எம்பெருமானை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? அப்போ அந்த அழகை அவன் யாருக்காக காட்டுகிறான்? எம்பெருமான் நம் போன்ற அடியார்களுக்கு. ஐயோ, இவ இப்படியாவது நம்மளை பார்த்து ரசிச்சு நம்ம கிட்ட வரட்டுமே, இப்படியாவது நம்மை ஆனந்திக்கப்பட. ஏன்னா லோகத்துல இருக்கிற ஆனந்தம், இந்த மகிழ்ச்சி எல்லாம் ஒரு ஸ்திரம் என்று சொல்ல முடியாது, எல்லாம் அஸ்திரமாக இருக்கக்கூடியது. ஆனாலும் நாம் அந்த ஆனந்தத்தை நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஸ்திரமாக இருக்கக்கூடிய இந்த ஆனந்தம் என்பது இந்த எம்பெருமானை அனுபவிக்கிறது. அதனாலதான் என்ன பண்றான், தன்னையும் கொடுத்து தன் உடமையும் கொடுக்கறது மட்டும் இல்ல, தன்னை அனுபவிக்கக்கூடிய மனநிலையும் கொடுக்கறானா. ஏன்னா கோவிலுக்கு போனாலும் பெருமாளை பார்த்தாலும் நமக்கு அந்த பெருமாள் கிட்ட நம்மளோட கண்களோ நம்மளோட புத்தியோ நம்மளோட மனசோ லயிக்கணும். அங்க போயிட்டு நமக்கு வேற எங்கேயோ போய் மனசுல இருந்துட்டுதுன்னா அது பிரயோஜனம் இல்லையா? அதனாலதான் ஆத்மதா பலதாகான்ட்டு வேதம் சொல்றது. அந்த மன பக்குவத்தையும் நமக்கு பகவான் கொடுக்கறானா. அப்பேற்பட்டவன் அந்த எம்பெருமான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க சித்தமா இருக்கிறான்றதுனாலதான் பதான்யகா. அப்போ வஷி பதான்யகான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாருக்கும் வசப்பட்ட இந்த எம்பெருமான் தன்னையும் கொடுத்து தன் உடமையும் கொடுத்து இதை எப்படி கொடுக்கிறான் என்றால் குணவான் என்றார். அடுத்த திருநாமம் குணவான். அவனோட கல்யாண குணத்துக்கு உண்டான ஒரு திருநாமம். முதல்ல வஷி சொல்லி வசப்பட்டவன் சொன்னார், வதான்யகான் சொல்லி தன்னை கொடுத்தவன் சொல்றார். இப்ப இவன் எப்பேற்பட்ட குணவான். எம்பெருமானுக்கு எத்தனையோ குணங்கள், கல்யாண குணங்கள் இருந்தாலும் இந்த சீல குணம்னு ஒண்ணு உண்டு இல்லையா? அதான் தாழ நின்று நம்மோட வந்து பழகிறானே, இந்த சீல குணம் தான் எளிமை, நீர்மை குணம் சொல்றோம். இந்த நீர்மை குணம் வந்து எம்பெருமான் வந்து நம் போன்ற அடியார்களுக்கு காட்டுறதுக்குன்னு தான் இந்த நீர்மை குணத்தை வச்சுட்டு இருக்கானா. ஏன்னா கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்யவீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்தியவாக்கியோ திருடமிரதகான்ட்டு ஸ்ரீராமாயணத்துல நாரதர்கிட்ட வால்மீகி மகரிஷி கேட்கிறார், யார் குணவான், யார் புத்திமான், யார் நீதிமான்லாம் கேட்கிறார். யார் சத்தியமாக இருக்கக்கூடியவன் யார், யார் உண்மையை தெரிந்து கொண்டவன் யார், யார் தர்மத்தோடு இருப்பவன் யார், பல கேள்விகளை கேட்கிறார். அப்போ வால்மீகிக்கு நாரதர் சொல்றாரு இல்லையா, இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனைஸ்ருதகாட்டு எல்லா குணங்களும் 16 குணங்களை காட்டுறாரு. அங்க எத்தனையோ குணங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த ஸ்தாலி புலாக நியாயம் சொல்லுவா, குர்பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்றது போல சில கல்யாண குணங்களை காட்டுகிறார் இல்லையா? அத போல இந்த குணவான் அப்படின்னு சொன்னாலே எம்பெருமானுக்கு இந்த சீல குணம் என்பதுதான் ரொம்ப உயர்ந்த குணமா. அந்த சீல குணம் எம்பெருமான் நம் போன்றவர்கள்ட்ட சாமான்யமாக வந்து பழகி புறையற கலக்கிறது. கண்ணன் எம்பெருமான் பாகவத்துல பார்த்தா நமக்கு பல இடத்துல நமக்கு தெரியும். ராம சக்கரவர்த்தி திருமகன் இருந்தாலும் கண்ணன் டக்க இந்த கோவர்த்தனை கொடையை பிடிச்சான் இல்லையா, மழை பெய்யச்ச திருவாய்ப்பாடியில. இப்ப எல்லாரும் கேட்கறா கண்ணன் கிட்டக்க, இப்படி 7 நாள் இப்படி 7 வயசு பாலகன் இப்படி ஒத்த வரல அப்படி பிடிச்சு நின்னையே, நீ யாரு, நீ தேவனா யக்ஷனா கந்தர்வனா அப்படின்னு கேட்கறா. யாருப்பா நீ, இப்படி ஆச்சரியமான ஒரு அமானுஷ்யமான காரியத்தை பண்றியே அப்படின்னு கேட்கச்ச அவன் சொல்றான், நாகம் தேவோ ந கந்தர்வோ ந யக்ஷோ ந சதானவக. நான் கந்தர்வன் அல்லன், யக்ஷன் அல்லன். யார் அப்போ, நான் தேவன் அல்லன் அப்படின்னு சொன்னானா. அப்போ கேக்குறா, அப்ப நீ யாரு? அகம் கோ பாந்தவோ ஜாதக, நான் உங்களில் ஒருவன் அப்படிங்கிறானா. அகம்போ பாந்தவோ ஜாதகான்னு எம்பெருமான தவிர வேற யாருமே சொல்ல மாட்டா. ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம லோகத்துல பாக்குறோம் எப்படிலாம் யாரெல்லாம் எப்படி இப்படி மனுஷாலாம் பழகிறா, மனோபாவங்கள் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். நம் போன்ற சாமான்யமாக ஒரு மனுஷ பிறவில பாக்குறோம். ஆனா எம்பெருமான் என்பவன் அவள்கிட்ட சொல்லலாம், நான் யார் தெரியுமா, நான் தான் சாக்ஷாத் நாராயணன், வைகுண்டத்திலேருந்து உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ? சொல்லலையாமா. அவன் என்ன சொன்னான், அகம்போ பாந்தவோ ஜாதகம், ஒரு இடைக்குளத்துல பிறந்து உங்களுக்கு உறவுக்காரன், உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு பிடிச்சிருக்குமே தவிர என்ன தேவன் ஆக்காதீர்கள், தேவத்துவமும் நிந்தையாயிற்றுங்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்துல சாதிக்கிறார். அவருக்கு அந்த தேவன் சொன்னது அப்படியே புண்பட்டு கொடுத்தான். அப்போ தன்னை ஒரு சாமானிய ஒரு இடைக்குளத்துல வந்து பிறக்கணும்னு ஆசைப்பட்டு நான் பிறந்து உங்க கூட இருக்கச்ச என்ன போய் இப்படி யாரோன்னு நினைக்கிறீங்களே. அப்போ அந்த எளிமை குணம் இருக்கு இல்லையா, அந்த நீர்மை குணம். நீர் வந்து மேட்ல இருந்து பள்ளத்துல தானே வரும். அப்பேற்பட்ட ஒரு குணத்தை காட்டுவதற்காகவே வந்து இந்த எம்பெருமான்
அவதரிச்சிருக்கச்ச அவனை போய் யாரோன்னு சொல்லிட்டா எப்படி? அதனால இந்த குணவான் அப்படின்னுச்ச அவனது பல குணங்கள் கல்யாண குணங்களை காட்டினாலும் இந்த சீல குணம் இருக்கே, இதுதான் ரொம்ப விசேஷமான குணம். இந்த சீல குணத்தை அவதாரங்கள்ல பல இடங்கள்ல பார்க்கலாம். இது ஒவ்வொரு இதுல நமக்கு வியாக்கியானத்துல பெரியவாச்சன் பள்ளி அழகாக காட்டுறார். அப்போ வஷி வதான்யக குணவான் ருஜுகுங்கிறார். இந்த ருஜுகு அப்படின்னா மனோவா காயத்தினால ஒரேபடி பட்டு இருக்கிறது. அதாவது என்ன மனசுல நினைக்கிறோமோ அதை வாயால சொல்லணும். எதை வாயால சொல்றோமோ அதுதான் செய்கையில இருக்கணும். எத்தி மனசா தியாயதி தத் வாச்சா வததி தத் கர்மனா கரோத்தின்ட்டு எல்லாமே மனம் மொழி மெய் மூணுமே ஒரே மாதிரி இருக்கணும். ஆர்ஜவம் அப்படின்னு சொல்லுவார். செம்மை குணம் சொல்றோம் இல்லையா, அது சில பேர் பார்க்கலாம், வாயால ஒண்ணு சொல்லுவானா அவ செயல் எல்லாம் வேற மாதிரி இருக்கும், மனசுல ஒண்ணு வச்சுட்டு இருப்பா. ஆனா எம்பெருமான் அந்த மாதிரி கிடையாது. அதுக்குமே ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். ருஜு புத்தி தயா சர்வம் ஆக்கியாது உபசக்கரமேன்ட்டு வால்மீகி சொல்றார். இங்க சக்கரவர்த்தி திருமகன் காட்டுல இருக்கார். அப்ப சூர்பனக வரா. சூர்பனக ராமனை பாக்குறா, சீதையை பாக்குறா, லக்ஷ்மணனை பாக்குறா. அப்ப சூர்பனக கேக்குறா, உங்களை பார்த்தா கையில வில்லு அம்பு வச்சுட்டு இருக்கேங்கோ, ஆனா இதெல்லாம் போட்டு இருக்கிறத பார்த்தா தபஸ்விகள் மாதிரி இருக்கு. உங்களோட ஆடை அணிகள் எல்லாம் பார்த்தா, ஆனா உங்களோட தோற்றமும் ரொம்ப அப்படி ஆச்சரியமா இருக்கு. நீங்க யார், இங்க எதுக்காக இங்க வந்திருக்கேங்கோ அப்படின்னு சூர்பனக கேக்குறா. அவ ஒரு ராட்சசி, ஒரு அல்ப ஜந்து மாதிரி தானே அப்படின்னு நினைக்கலையா ராமர். ஏன்னா ராமருக்கு எப்பவுமே பொய் பேசுறதே பிடிக்காதான். அதுவும் ஸ்திரீகள் இடத்துல எப்பவுமே உண்மையா இருக்கணும்னு நினைப்பாராம். வால்மீகி ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் அந்த இடத்துல கொடுக்குறார். அப்போ ராமர் சொல்றாராம், தான் யாரு ஆசி தசரதோ அப்படின்ற மாதிரி அவர் யார் தசரதன் ஒரு ராஜா இருந்தாருன்ட்டு அந்த பூர்வ இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லி தான் எதற்காக பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக இங்க நான் வந்திருக்கேன்றத சூர்பனகை கிட்ட சொல்ற. அப்போ அந்த இடத்துல வால்மீகி சொல்ற ருஜு புத்தி தயா சர்வம் ஆக்கியாது உபசக்கரமேன்ட்டு அந்த ருஜு ஆர்ஜவம் செம்மை குணம்ன்ற ஒரு குணம் இருக்கே, அந்த குணத்தை இங்க ராமன் காட்டினான். ஏன்னா அவ சாமான்யமா ஒரு ராட்சசியாக இருந்தாலும் ரொம்ப அவளை பார்த்தாலே பயமா இருக்கே. ஏதோ நாங்க ஒரு வேலையா வந்தோம், வழி தவறி வந்துட்டோம், இல்ல ஒரு காடு வேடிக்கை பார்க்க வந்தோம், இல்ல வேற ஏதாவது சொல்லலாம் இல்லையோ. ராமன் அப்படி சொல்லலையாம். இந்த செம்மை குணத்தோட இருந்தானா அந்த இடத்துல. ஏன்னா பகவான் என்பவன் அடியார்கள் கிட்டக்க இப்ப அவதாரத்துலன்ட்டு இல்ல, சுந்தரபாகுஸ்தவத்துல புறத்தாழ்வான சாதிக்கிறார். ஏன்னா திருமாலிரும் சோலை சுந்தரராஜ பெருமாள் இருக்கார் இல்லையா, அழகர் இருக்கார் இல்லையா, அவர் அப்படிதான் இருப்பாராம். எத் ஜாத்தியோ யாத்ருஷோ எத் ஸ்வபாவக தத் ஜாத்தியக தாத்ருசக தத் ஸ்வபாவகான்ட்டு சொல்றார். அதாவது ஒருத்தன் எம்பெருமான் கதின்னு சொல்லிட்டு அவன் நிழல இருந்துட்டான் அப்படின்னா, அவன் எந்த குலத்தில் பிறந்தாலும் எந்த ஆச்சார அனுஷ்டானத்தை கொண்டு இருந்தாலும் அவனுக்கு நிறைய பாவங்களே இருந்தா கூட அவன் எப்படியாவது இருந்தாலும் அவன் இப்ப இந்த பகவான் கிட்டக்க அப்பா அழகா சுந்தரராஜா நீ உன் திருவடிதான் அப்படின்னு சொல்லிட்டு உன் நிழல்ல ஒதுங்குற, எனக்கு வேற ஒன்னும் தெரியலன்னு நினைச்சுட்டா அவங்கிட்ட தன்னோட வாத்சல்யத்தை பொழிவாராம் பகவான். அவருக்கு இந்த இதெல்லாம் பார்க்கவே மாட்டாரா. அவங்ககிட்ட அனுஷ்டானம் இல்லையே, உன்னை ஆச்சாரம் இல்லையே, நீ ஒன்னும் பண்ணலையே, உனக்கு ஒன்னும் தெரியலையே, ஞானம் இல்லையே அப்படின்லாம் சொல்ல மாட்டாராம். தன்ட்ட வந்துட்டான், என் திருவடியை பற்றிட்டான், அவ்வளவுதான்ட்டு அவன்கிட்ட அவ்வளவு அன்பு கொண்டு இருப்பாராம். அத போல அந்த மனம் மொழி மெய் எல்லாவற்றிலையுமே ஒரே மாதிரி பழகக்கூடியவராம். அதுதான் இந்த இடத்துல இங்க ருஜுகும் சொல்றான். இப்போ வஷி வதான்யகா குணவான் ருஜு சுச்சிகிங்கிற அடுத்தது எவ்வளவு இருந்தாலும் ஆசிரியர்கள்ட்ட வசப்பட்டு இருந்தாலும் தன்னையும் கொடுத்து தன் உடமையும் கொடுத்து இருந்தாலும் சீலகுணத்தை காட்டினாலும் ஆர்ஜவம் என்ற செம்மை குணத்தை காட்டினாலும் இதற்கு மேல எம்பெருமான் எப்படி இருக்கானா அப்படியே சுச்சிகி அப்படின்னா ஒரு பாவனத்துவம் சொல்றார். ஏன்னா பகவான் பாவனத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னா தான் மட்டும் ஒரு பாவனத்துவம்னாக்க பாவனகா சர்வ லோகானாம் துவமேவ ரகுநந்தனன் அகஸ்தியர் வாக்கியம் உத்தரகாண்டத்துல சொல்றார். ராமனை பார்த்து நீ லோகத்தை எல்லாம் பரிசுத்தப்படுத்துவேன்னு சொல்றார். ஆனா இங்க வியாக்கரணத்துல நமக்கு பெரியவாச்சான் பள்ளி சாதிக்கிறார். பகவானோட பாவனத்துவம்ன்றது என்ன அப்படின்னா அந்த சுச்சிகி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம் போன்ற சாமானிய ஒரு சம்சாரிகளை அங்க நித்தியோசூரிகளோட ஒக்க வைக்கிற அளவுக்கு
நம்மை பரிசுத்தப்படுத்துபவன் எம்பெருமான் அப்படின்னு காட்டுறார். சுச்சிகின்னா அவ்வளவு ஒரு பாவனத்துவமா நம்மளை ஆக்கிடுறாராம் அந்த பகவான். அதற்காக இவ்வளவு சொல்றார். அடுத்து மிருதுகு. மிருதுகுன்னா இவ்வளவு அடியார்கள்ட்ட நெருங்கி வரான் இல்லையா எம்பெருமான். ஆனா இந்த அடியார்களை விட்டுட்டு அவனால இந்த விஸ்லேஷம் பிரிவுன்னு சொல்றமே, இந்த பிரிவை அவனால தாங்கிக்கவே முடியாது. அவனுக்கு நத்தியஜேயம்ன்ற மாதிரி அவனுக்கு விடவே மாட்டேன். யாரா இருந்தாலும் எனக்கு அடியார்கள் தான் வேணும், அடியார்களை விட்டு ஒரு க்ஷணம் என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் மனசுல எப்பவும் அடியார்கள்ட்ட தன்னோட மனசை பறி கொடுத்ததுனால ஒரு க்ஷணம் கூட ஒரு பக்தர்களை விட்டுட்டு இருக்க மாட்டானா. நாம பகவான்கிட்ட நமக்கு ஏதாவது வேணுங்கச்ச போறோம், ஏதாவது கோரிக்கை வைக்கச்ச போறோம், வந்துடுறோம். ஆனால் அந்த ஒரு க்ஷணம் போய் நாம போய் பகவான்கிட்ட போய் அன்பை காட்டினாலும் அந்த பகவான் ஆகப்பட்டவன் ஐயோ ஒரு நாள் என்கிட்ட தன்னோட அன்பை காமிச்சானே, நாம இவனை நினைச்சுட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்பவுமே இந்த யாரெல்லாம் அவனை அடிபணிந்து இருக்கிறார்களோ அவர்கள் கிட்டக்க எப்பவும் அன்பை காட்டுவானா. அதே போல இந்த உண்ணும் சோறு பருகனையை தின்னும் விட்டல எல்லாம் கண்ணன்னு இருந்துட்டா அந்த ஞானின்னு சொல்றோம் இல்லையா, உதாராக அப்படின்ற மாதிரி இந்த ஞானின்னு சொல்லச்ச அவர்களை விட்டு அவனுக்கு அகம்ச மம பிரியகாங்கிறான். அந்த ஞானி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை விட்டுட்டு ஒரு க்ஷணம் கூட என்னால வாழ முடியாதுங்கிறான். அவ்வளவு அன்புக்கு ஏங்குறானா எம்பெருமான். நாம் எம்பெருமானுக்கு ஏங்குவதை விட அந்த எம்பெருமான் நம்மை பிடிப்பதற்கு ஒரு ஏங்குகிறானா. அதனால நம்ம பிரிந்து இருப்பது அவனுக்கு தாங்க முடியாதான். அதான் அப்பேற்பட்ட ஒரு மிருதுகு. மிருதுன்னா அவ்வளவு சுபாவம் ரொம்ப ஒரு மிருதுத்தன்மைன்னு சொல்றோம் இல்லையா. அப்பேற்பட்ட மிருது எந்த தன்மைன்னா இந்த மாதிரி ஒரு அடியார்களை பிரிந்திருப்பதை தாங்க முடியாத அளவுக்கு மென்மையாக ஒரு ஹிருதயத்தை படைத்தவனா. அதனால்தான் பாருங்க, பெருமாள்லாம் போனா நம்மளை பார்த்தா நம்ம சன்னதிக்கு போறோம் இல்லையா, நம்ம போன உடனே நம்ம பெருமாளை நன்னா உத்து கவனிச்சா தெரியும், சிரிச்சுன்னு நம்மளை பாக்குற மாதிரி ஐயோ நீ வந்தியாவா வந்தியாவா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஆத்துக்கு போனாலே அவ சந்தோஷமா கதவை திறக்கிற மாதிரி நம்ம பெருமாள்கிட்ட போச்ச அவனுக்கு முகம் அவ்வளோ பிரகாசமா இருக்குமா. பட்டரே சாதிக்கிறார், குச்சல பிரச்சனை பண்ணிட்டு ரங்கநாதன் வரவாளெல்லாம் பார்த்துட்டு இருக்காராம். எல்லாரும் வந்தவாள்லாம் வாங்க என்ன சேவிக்க வந்தீங்களான்ட்டு கேட்டுண்டு முகத்தை அப்படி பிரசன்னமா வச்சுட்டு இருக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கார். இல்லைன்னா பராமபத்துல இருந்தவர் ஏன் இங்க வர்றாருன்னா நம்மள மாதிரி உள்ள அடியார்களை பாக்கிறதுக்கான். அப்படி அந்த அடியார்களை ஒரு நாள் பிரிஞ்சுட்டு அவனால தாங்கவே முடியாதான். நான் ஜீவேயம் க்ஷணம் அப்படின்ட்டு ராமன் சொன்ன மாதிரி ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிற. அதுதான் மிருதுகுங்கிற. மிருது தயாளுகு. தயாளுக்குன்னா கருணை, காருண்யம், தயைன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ என்ன தயை அப்படின்னு என்ன ஒரு நம்மள்கிட்ட என்ன ஒரு காருண்யத்தை எம்பெருமான் காட்டுறான் அப்படின்னா ஒரு கருணைன்னு சொல்றோம். அடியார்களை பார்த்தா அவனுக்கு ஒரு கருணை. யசனேஷு மனுஷியானா புருஷம் பவதி துக்கிதகா அப்படிங்கிறது ராமாயண ஸ்லோகம். தசரத சக்கரவர்த்தி சொல்றார், ஜனங்களெல்லாம் அயோத்தியில இருக்கிற ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு தசரதர் கேட்கிறார், இந்த மாதிரி எனக்கு வயசாயிடுத்து, இனிமே நான் ராஜ்ய பரிபாலனம் பண்றதை ராமர் கிட்ட கொடுக்கலான்னு நினைச்சுட்டு இருக்கேன், நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்க அப்படின்ட்டு தசரதர் கேட்கிறார். அப்போ ஜனங்கள் எல்லாம் சொல்றாளாம், ராமனோட பல கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்றார் தசரதர் கிட்டக்க. அப்ப சொல்லச்ச ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, யாருக்காவது ஒரு கட்டம் வந்துடுத்துனா தனக்கு வந்தது போல துடிச்சு போயிடுவான். அதே போல நல்ல விஷயங்கள் யாருக்காவது நடந்ததுன்னா, ஒரு கல்யாண விஷயங்கள், ஒரு சுபம் காரியங்கள் யாருக்காவது நடந்ததுன்னா, ஒரு பிதா எப்படி தன் புத்திரனுக்கோ புத்திரிக்கோ ஒரு நல்ல காரியம் எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அத போல ராமன் சந்தோஷப்படுகிறான். யசனேஷு மனுஷ்யானாம் புருஷம் பவதி துக்கிதகா உற்சவேஷு ச சர்வேஷு இதேவ பரிதுஷ்ய. தகப்பனார் கூட சந்தோஷப்படுவான் அப்படின்ட்டு அந்த மத்தவாளுக்கு ஒரு கட்டம் வந்துடுத்துனா தனக்கு வந்துதான் நினைப்பானா. அதத்தான் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன்ல துயர் அரு சுடரடி தொழுதன் மனநேன்னார் இல்லையா. அங்க நம்மாழ்வார் முடிக்கச்ச துயர் அரு சுடரடி அப்படின்னச்ச அங்க எம்பெருமானார் அந்த இடத்துல ஒரு அழகாக ஒரு நிர்வாகம் சாதிக்கிறார். எம்பெருமான் அடியார்களின் துயரை தீர்க்கிறான். அப்ப அடியார்கள் துயரை தீர்த்து அதை தன் துயரா நினைச்சு அப்ப அடியார்களுக்கு துயர் போயிடுத்து, அப்ப எனக்கும் குறை போயிடுது. மற்றவாளுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அது கஷ்டம் நமக்கா நினைக்கணும், அது எம்பெருமான் நினைக்கிறான். அப்ப அடியார்களுக்கு ஒரு கஷ்டமா, அப்பாடா இவளோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்தது, அம்மா இனிமே எனக்கு சுகம் அப்படின்னு நினைக்கிறானா. ஏன்னா எம்பெருமானுக்கு தனியா சுகம் எதுவும் கிடையாது இல்லையா. ஆனால்
தன்னை அடிபணிந்தவர்கள், தன்னை ஆசிரித்தவர்கள், தன்னை பற்றியவர்கள் அப்படின்னு வரைச்சா அவர்களுக்கு கர்மாதீனமாக ஒரு கட்டங்கள் வந்துடுத்துனா அந்த கட்டத்தை போக்கினா அதை தன் கட்டம் போல நினைச்சு அவளுக்கு போயிடுத்துனா தனக்கு போன மாதிரி நினைக்கிறானா. அதனாலதான் ஒரு தயை அப்படின்னா ஏதோ ஒரு காரண விசேஷத்தை கொண்டு ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கு வேண்டியவா இல்ல நமக்கும் அவளுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனால அவர்கள் துயரில் நான் பங்கு கொள்ள வேண்டும், இல்ல அவரோட துயரம் எனக்கும் உண்டு, எனக்கு சரீர சம்பந்தமோ இல்ல வேற ஏதாவது ஒரு சம்பந்தமோ இருக்கு, அதனால அவர் துயரத்தில் நானும் பங்கு கொள்கிறேன் இருக்கக்கூடாதான். நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரைச்சா ஐயோ அப்படி வந்துடுத்தான் துடிக்குமா. அதனால அப்படி ஸ்வார்த்த நிரபேட்ச பரதுக்க அசகிஷ்ணுதா அப்படின்ட்டு பிரமாணங்கள் சொல்றது. தாங்க முடியாம இருக்குமா, அப்படி தாங்க முடியாம துடிப்பாளாம். அப்படித்தான் எம்பெருமான் இருக்கானாம். நாம ஒரு கஷ்டம் படைச்ச ஐயோ இவ அப்படி கஷ்டப்படுறாளே, இந்த கஷ்டத்திலேருந்து இப்படி மீட்டு கொண்டு வரணுமேன்ட்டு. அதனாலதான் பரமபதம் போனதுக்கு அப்புறமா இந்த ஜீவன் போறது இல்லையா, அங்க போகச்ச ஆதிசேஷன் படுக்கையில ஏறி அந்த எம்பெருமான் மடியில உட்காரச்ச பிராட்டி கிட்டக்க இந்த ஜீவாத்மாவை காட்டுறத பத்தியா வந்திருக்கான் பத்தியேவோ. இத்தனை நாள் இந்த பூமியில இருந்துட்டு இந்த கஷ்டப்பட்டுட்டு சம்சாரத்துல வேதனைப்பட்டு துன்பப்பட்டுட்டு இப்பதான் வந்திருக்கான், இத்தனை நாள் நான் அவனை விட்டுட்டேனே, அப்பா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியா, அவனை இவ்வளவு நாள் உன்னை நான் கவனிக்காம விட்டுட்டேனே, இவ்வளவு நாள் சம்சாரத்துல நீ கஷ்டப்பட்டியான்ட்டு பகவான் துடிக்கிறானா, துக்கிப்பானா அந்த இடத்துல. இப்பவாவது நீ வந்தியா அப்படின்ட்டு உபனிஷத்துல நமக்கு அது நிறைய அழகா நமக்கு சொல்றது அங்க என்ன நடக்கிறதுன்றத. புள்ளலோகாச்சார் கூட நமக்கு 18 ரகசியத்துல இந்த இடத்துல அர்ச்சிராதி கதியில நமக்கு அழகா சொல்றாரு அந்த விஷயங்கள்லாம். அப்போ எம்பெருமான் நாம கஷ்டப்பட்ட அவனும் சேர்ந்து கஷ்டப்படுறானோ. அது எங்க கடைசி வரைக்கும் இந்த லோகத்துல இருக்கச்சா இல்ல, நம்ம அங்க போகச்சா கூட நம்மள்ட்ட ஐயோ நீ கஷ்டப்பட்டியேன்ட்டு அவன் துக்கிக்கிறானா, பிராட்டிகிட்ட சொல்லி நம்ம காட்டி கொடுக்கறான் அந்த இடத்துல எல்லாம் சொல்றது இல்லையா. அதனால அப்பேற்பட்டவன் சம்பந்தம் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஐயோ வாழ்க்கை ஒரு கஷ்டம் வந்துட்டே நினைக்கக்கூடியவன் எம்பெருமான். அதைத்தான் ராமானுஜர் துயரறு சுடரொலின்ற ஒரு திருஷ்டாந்தம் அங்க காட்டச்ச ஐதீக நமக்கு காட்டுறார். அதுதான் இங்க குணவான் சொல்லச்ச இந்த குணமும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்தா தான் தாங்க முடியாத பொறுக்க முடியாத அளவுக்கு துக்கிப்பதான். அதுதான் இந்த இடத்துல காட்டுறா. அடுத்தது மதுரகா. இப்போ மதுர ஸ்வபாவம் சொல்றோம் இல்லையா, ரொம்ப இனிமை. எம்பெருமான் தான் இனியன் சுவையன் மணாளன்லாம் சொல்றோம் இல்லையா, அதாவது அமுதிலும் ஆற்ற இனியன். அப்படிப்பட்ட அந்த இனியன் எப்படி மதுரமானா அங்க அவன் நிர்தயன் ஆனாலும் விடவொண்ணாத சாரஸ்யத்தை சொல்லுகிறதுங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல. காதுகனானாலும் விடவொண்ணாதுதான். ஏன்னா நம்மளை கொலை பண்ண வரைச்ச கூட அந்த பகவான் பார்த்துட்டாக்கா ஐயோ இப்படி இருக்கானே, அழகா இருக்கானே, இப்படி இருக்கானே. எம்பெருமான் கண்ணன் அவதாரமா எடுக்கச்ச சின்ன குழந்தையா இருந்தாலும் அழகு, அவன் பெரியவனானாலும் அழகு. எம்பெருமான் எந்த அவதாரத்தை பார்த்தாலும் நமக்கு அழகா இருக்கு. அவன் திருக்கண்களை பார்த்தாலும் அழகா இருக்கு, அவன் திருவடியை பார்த்தாலும் அழகா இருக்கு, அவனோட திரு அவயவங்கள்லாம் அழகா இருக்கு, அவனோட திவ்ய ஆபரணங்கள்லாம் அழகா இருக்கு. எம்பெருமானை சேர்ந்து எந்த வஸ்துக்களாக இருந்தாலும் அதை நாம் அனுபவித்து கொண்டேதான் இருக்கிறோம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு அழகான் அவன் நிர்தயன். நம்ம கிட்டக்க அவனுக்கு ஏதோ ஒரு கோபம் வேண்டான்னு அவன் நம்மள்கிட்ட தயா காட்டாம இருக்கான் அப்படின்னு நாம நினைச்சுட்டா கூட மறுபடியும் அவங்கிட்ட தானே போய் நம்ம நிக்க வேண்டியிருக்கு. ஒரு கட்டம்னு வந்துடுத்துனா எப்பேற்பட்ட வாழும் வெளியில சொல்லலைன்னா கூட ஐயோ பகவானே காப்பாத்து அப்படின்னு அவங்கிட்ட தானே போய் நாம நிக்கிறோம். அப்படி நிக்கச்ச அவனோட ஒரு திருமுக மண்டலத்தையோ அவன் திருவடியோ பார்க்கச்ச நம்ம எப்படி ஐயோ இப்பேற்பட்ட ஒரு திருவடி அப்படின்னு நமக்கு ஒரு க்ஷணம் நாம அந்த இடத்துல நின்று அந்த திருவடியை அனுபவிக்கிறோம் இல்ல, அவரோட திருக்கண்களை அனுபவிக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த மதுரகா அப்படின்னுச்ச அவன் நிர்தயன் ஆனாலும் விடவொண்ணாத சாரஸ்யம்ட்டு நம்மளால விட முடியாது. அந்த அழகை ரசிச்சுட்டேதான் இருக்கணும். அதுதான் இங்க மதுர ஸ்திர சமகா அப்படிங்கிறார். அடுத்தது மதுர ஸ்திர சமகான்னா இந்த எம்பெருமான் என்ன நினைக்கிறான்னா ஏதோ ஒரு காரியம் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த காரியத்தை பண்ண போச்ச அந்த காரியம் நடக்கிறதுக்கு தனக்கு ரொம்ப வேண்டியவர்களா இருந்து அதை எதிர்த்தாலும் உறுதி இதை நடத்தியே திருவேன் அப்படின்னு நினைப்பானா. ஒரு மனசுல ஒரு காரியம் அடியாறுகளுக்குன்னு செய்யணும்னு நினைச்சுட்டாக்க என் அடியார் அது செய்யார் அப்படிங்கிறோம் இல்லையா, ஆழ்வார் சாய்ச்சார் இல்லையா. அத போல மித்ர பாவேன சம்பிராப்தியம் நத்தியஜேயம் கதஞ்சன.
அப்படின்ட்டு நண்பன் என்ற பாவனை ஒரு நடிப்போட வந்தாலும் இந்த விபீஷணனை நான் விடமாட்டேன் அப்படின்னார் ராமர். இங்க விபீஷண சரணாகதி ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் அது. இந்த மித்திர பாவேன மித்திரன் சொல்லிட்டு வரான் அப்படின்ன உடனே அங்க இருக்கிற சுக்ரீவன் எல்லா வானரர்கள் அங்கதன்ல இருந்து எல்லாரும் எதிர்த்தா, இவனை ஏற்றுக்கொள்ள கூடாது, இவன் அங்க ராட்சசன் அங்கேருந்து வந்திருக்கான், நம்ம எல்லாம் கொல்வதற்காக வந்திருக்கான், திட்டம் திட்டின்னு வந்திருக்கான், இவன் ஒற்றனாகவும் இருக்கலாம், இவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது, இவனை ஏற்றுக்க வேணாம், இப்பவே அடிச்சு இவனை பத்தியதாம் கொலை பண்ணிடுவோன்ட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கச்ச, அப்போ எல்லாரும் எதிர்த்தா. என்ன காரணம்னா ராமன்ட்ட உள்ள அதீதமான ஒரு அன்பு. இந்த அன்பு கண்ணை மறைச்சிரும். இவன் பகவான் ஆச்ச அவதாரம் ஆச்ச எல்லாம் தெரியாது. ஒரு அன்பும் மறைச்ச நமக்கு என்ன தோணும், அஸ்தானே பயசங்கேன்ற மாதிரி அங்க பகவான் அவன் சர்வஜனாச்ச அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் தோணாது. ஐயோ அவனுக்கு என்ன வந்துருமோ, ஆபத்து வந்துருவோன்ற ஒரு பயத்துல இவன் எல்லாரும் சொல்றான். அப்ப என்ன சொன்னான், இத்தனை பேரை பகைத்து கொண்டாலும் இவனுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான், இந்த விபீஷணனை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சரணாகதி என்று சொல்லி வந்து விட்டான் அப்படின்னு ஒரு உறுதி வச்சுட்டான் இல்லையா. அடியார்களை ரட்சிக்க வேண்டும் என்ற உறுதி, அசைக்க முடியாத ஒரு உறுதி. அதனாலதான் வந்தாலும் தோஷம், அவன் எத்தனை தோஷம் எத்யபி, அவன் தோஷம் உள்ளவனாகவும் இருக்கட்டும், ஆனாலும் அவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னான். அதுதான் காட்டுறார் இந்த இடத்துல. வஷி வதான்யகா குணவான் ருஜு சுஜிகி மிருதுர் தயாலுகு மதுரகா ஸ்திர சமஹா. சமஹா எல்லார்கிட்டையும் சமோகம் சர்வபூதேஷு, எல்லாரையும் இன்னார் இனியான் இல்லை, இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் அப்படின்னு ராகத்வேஷம் என்ற விபாகம் மறன்றா. அது எதுவுமே எம்பெருமானுக்கு கிடையாதான். கொள்கை கொலாமை இல்லாதான் அப்படின்னார் நம்மாழ்வார். என்ன கொள்கை அப்படின்னா, ஐயோ இவன் ரொம்ப படிச்சவன், ரொம்ப ஞானம் உள்ளவன், இவன் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கான், அதனால இவன் தான் எனக்கு அந்தரங்க கைங்கரிய விருத்திகள்லாம் பண்ணணும், இவனை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஐயோ இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, இவன் எதுலையுமே சேர்த்து இல்லை, இவனுக்கு ஞானமே இல்லை, அனுஷ்டானம் இல்லை, இவனுக்கு எந்த எதுவுமே தெரியாது, இவனை விட்டுடுவோம், இவனை வேற காரியத்துக்கு எல்லாம் வச்சுப்போம் அப்படின்ட்டு இப்படி மாதிரி ஒரு தாரதமியத்தோட எல்லாம் பழகிறா இல்லையா. அந்த மாதிரிலாம் கிடையாதான். தன்னை அடைந்து விட்டார்னா, தன் திருவடியை பற்றியாச்சுன்னா, எம்பெருமான் இவன் இன்ன குலம், இன்ன படிச்சவன், இன்ன விஷயத்தில் வந்திருக்கிறான், இந்த ஏற்றத்தாழ்வு எதுவும் பகவான் பார்க்க மாட்டானா, அவனுக்கு எல்லாரும் ஒன்னா. அதுதான் அங்க அழகா ஆழ்வார் அந்த பாசுர வியாக்கியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கொள்கை கொடாமை இல்லாதான்ட்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதே போல எம்பெருமான் சமகா, எல்லாருக்கிட்டையும் ஆசிரியர்கள்ட்ட அடியாரும் வந்துடுத்துனா எல்லாம் ஒண்ணுதான் அவனுக்கு. அதனால அப்படிப்பட்ட சமமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் எதற்காக ஆள வந்தார் காட்டுறார் அப்படின்னா, நம் போன்ற சாமானிய ஞானம் உள்ளவர்கள் என்ன நினைப்போம்னா, நம்மள்ட்ட எதுவும் இல்லையே, நமக்கு விவேகம் இல்லையே, நமக்கு ஒரு இதெல்லாம் தெரியலையே, நம்ம எப்படி பகவானை பற்றுறது அப்படின்லாம் நம்ம யோசனை பண்ணிட்டு இந்த பகவானை நினைக்கிறதுக்கு தயங்க வேண்டாம். எம்பெருமான் நாம் ஒரு படி வச்சா அவன் 4 அடி வைக்கிறான், நாம ஒரு அடி வச்சு ஏறுறோம் பகவான் கிட்ட. அவன் 4 அடி வச்சு நம்ம கிட்ட வருவான்றது காட்டுறதுக்கு தான் இப்படி ஒரு 12 குணத்தை தெரிஞ்சுட்டாலாவது நீங்க எம்பெருமான ஆசிரியக்கலாமேன்றதுதான் இதுல காட்டுற. அப்போ சமகா அப்படின்ட்டு அவன் எல்லார்கிட்டையும் சமமாக இருப்பவன் தான். அவன் யாருக்கும் இவா உயர்வு இது தாழ்வுலாம் பார்க்க மாட்டான்றதுதான் இங்க மிருதுர் தயாலுகு மதுர ஸ்திர சமகா கிருதி கிருதஜ்ஞா அப்படிங்கிற. இப்போ கிருதி அப்படின்னா ஒரு எடுத்துக்கொண்ட காரியம், தன்னோட மற்றவர்களோட காரியமா இருந்தாலும் அது தன்னோட காரியம் நினைச்சுன்னு செய்வானா. ஒருத்தருக்காக ஒரு காரியம் நம்மளோடது இல்லை, ஆனா அடுத்தவன்தா இருந்தாலும், ஏன்னா விபீஷணனை ராஜ்யத்துல அங்க வாங்கி தரேன்னு சொல்லச்ச தன்னோட காரியமா நினைச்சுட்டு பண்ணா இல்லையா. அப்ப மற்றவர்கள் காரியத்தையும் தன் காரியமாக நினைத்து பண்ணுவான். அதனாலதான் நாம இப்ப கூட என்ன பண்றோம், எது சொல்லாலும் எம்பெருமான் சங்கல்பம் சொல்றோம். இப்ப நாம ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மனுஷ சுபாவம் எப்படி தோணும், நம்மளால முடிந்து நம்மளோட வரமுறைக்குள்ள இருக்கிறது நமக்கு கை கட்டுறபடி இருக்கச்ச நாம செஞ்சுருவோம். அதுல ஏதாவது ஒரு சிக்கல் வருது, இல்ல அதை எப்படி பண்றது, எப்படி மேல போறதுன்னு தெரியல, இல்ல அதுல ஒரு இடைஞ்சல் வருது, ஒரு குழப்பம் வருதுன்னுச்சு, அப்பதான் பெருமாள்கிட்ட போய் ஐயோ பகவானே இப்படி வந்துடுதே அப்படின்னு அப்பதான் கேட்போம். ஆனா நம்மளோட ஒரு லிமிட்ல இருந்து நம்ம அதை சால்வ் பண்ணக்கூடிய சமயத்துல நம்மளே பண்ணிடுவோம், நம்ம பண்ணி முடிச்சிடுவோம், நமக்கு ஒரு எண்ணம் வரும். அப்படி வரக்கூடாது. அது எந்த காரியமாக இருந்தாலும் நாம் பகவான் கிட்டையும் ஆச்சாரியன்கிட்ட போய் இப்படி ஒரு காரியம் நடக்க போறது, இந்த தேவரீர் அடியனை வழி நடத்த வேண்டும், வழி நடத்தி
அடியனை திருத்தி பணிகொண்டு காரியம் கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம போய் எம்பெருமான்கிட்ட அந்த பொறுப்பு, அப்பா நீ நடத்துற, என்னை ஒரு கருவியா வச்சு நடத்துற, நீ தான் அதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆத்மார்த்தமா போய் அவங்ககிட்ட சொல்லிட்டா அதுல உள்ள என்னென்ன நல்லது கெட்டதோ அதை அவன் பார்த்துன்னு நம்மளை கொண்டு போயிடுவான். ஆனால் நாம் அப்படி செய்யறது இல்லை. நம்மளாலதான் முடியுமே நினைச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில நம்ம என்ன பண்ணுவோம், இது முடியல அப்படின்னு நினைச்சா போய் பகவான்கிட்ட போய் கேட்கிறோம் இல்லையா, அது தவறுன்றதுனாலதான் அந்த இந்த மாதிரி இருக்கச்ச கிருதி எம்பெருமான் நம்முடைய காரியத்தை தன் காரியமாக செய்வான் அப்படின்னு ஆள வந்தார் காட்டுகிறார். கிருதஜ்ஞா, யாராவது ஒருத்தர் அல்ப காரியங்கள் சின்னதா பண்ணா கூட அது குவாலாக நினைத்திருப்பானா. குவால்னா பெருசாக பெரியதாகங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. சின்ன காரியம்தான் பெருமாள்கிட்ட போய் பண்ணியிருப்போம். ஆனா அந்த இடத்துல போய் ஆஹா நமக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணானேன்னு நினைச்சுட்டு அவன் எம்பெருமான் அதை நினைச்சு மகிழ்ந்து நமக்கு என்னத்தை கொடுக்கறதுன்னு வானா. அப்படியே நினைச்சு நமக்கு அத்தனையும் கொடுத்துட்டா கூட அவன் என்ன நினைக்கிறானா, பகவான் ஐயோ நம்ம இவனுக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு நினைக்கிறானா பகவான். அத்தனை காரியத்தை நமக்கு செஞ்சுட்டு ஐயோ இவாளுக்கு நம்ம ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னு தான் நினைப்பானா. ருணம் பிரவர்த்தமிவமே ஹிருதயான் நாப சர்ப்பதின்ட்டு கோவிந்தேதி யதா கிரந்த கிருஷ்ணாமாம் துரவாசினம்ட்டு அன்னைக்கு திரௌபதி ஆபத்துல சங்கு சக்கர கதாபாணி துவாரகா நிலையாச்சுதன் கத்தினாலே அவ கூப்பிட்டு கதறினாலே அந்த கதறுதல் இருக்கு. அது எனக்கு எப்படி இருக்குன்னா அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படியே வளர்ந்துட்டே போறது. ஒரு கடன் வாங்கினா வட்டி எப்படி ஏறுமோ அதே போல கோவிந்தான்னு அவ கூப்பிட்டது எனக்கு அந்த வட்டி ஏறிண்டே போற மாதிரி எனக்கு அந்த துன்பம் அப்படியே இருக்குன்ட்டு எம்பெருமான் தன்னடி சோதிக்கு போச்சு. அந்த குறையோட தான் போனானா கண்ணன். ஐயோ அவ கூப்பிட்டு நம்ம நேரப்பே உதவலையேன்னு நினைச்சானா. அதனால அந்த வஸ்திரம் அவன் கொடுத்துட்டான், அந்த திருநாமமே கொடுத்தது. இருந்தாலும் அவன் எத்தனை செய்தாலும் நாம் இன்னும் செய்யவில்லையே, ஒரு ஜீவாத்மாக்கு இன்னும் செஞ்சிருக்கலாமே, இன்னும் செய்யலாமே அப்படின்னு நினைப்பானா பகவான். அதுதான் கிருதஜ்ஞா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு இதெல்லாம் இந்த குணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததிகின்ட்டு இது கரை காண முடியாத ஒரு அமிர்த கடல் எம்பெருமானோட ஒரு குணங்களாம். அது சுவாபாவிகமா இருக்கலாம் இந்த குணங்கள் எல்லாம். இதத்தான் இந்த குணங்கள் எல்லாம் இங்க சொல்லிட்டு குணாமிருதோ ததிகின்னாலையோ இதையே அப்படியே சுவாமி ராமானுஜர் கத்தியத்துல எடுத்துட்டு மகார்ணவம்னர் அகிலகேய பிரத்யனீய கல்யாணே கதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணானந்த ஞானானந்தைக ஸ்வரூபன்னு ஆரம்பிச்சு நாங்க வாத்சல்யம் சௌசல்யம் எல்லாம் ஒவ்வொரு குணத்தையா சொல்லி மகார்ணவம்னர், இவர் மகோததிகின்னர். ஏன்னா இதுவும் கடல், அமுத கடல்னர். அவரும் அங்க மகார்ணவம் கடல்ட்டு அளவந்தாரோட ஸ்தோத்திரங்கள் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள் அப்படியே எம்பெருமானார்ட்ட பிரதிபலிக்கும். அப்ப சொல்லியிருக்காரு இது எல்லாம் சுவாபாவிகமா வந்துதான். அதனாலதான் இதை எப்படி அன்வயப்படுத்தணும்னாக்க வஷீவதான்யகா குணவான் ருஜு சுச்சிகின் வரைச்ச ஸ்வபாவதகா வஷி, ஸ்வபாவதகா வதான்யகா, ஸ்வபாவதகா குணவான், ஸ்வபாவதகா சுச்சிகி அப்படின்னு அந்த ஒவ்வொன்றுத்தையும் இப்படி அன்வயப்படுத்திக்கணுமா. அப்போ வஷீன்ற குணமாக இருந்தாலும் சுவாபாவிகமாக உள்ளது, வதான்யகா என்று சொல்லக்கூடியது சுவாபாவிகமாக இருக்கிறது. எம்பெருமான் ஏறிட்டு கொண்டது கிடையாது. இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானுக்கு குணங்கள் உண்டு. அந்த குணங்கள்ல சீலகுணம் ரொம்ப நமக்காக என்றே இருக்கக்கூடியது, அடியார்களுக்கு என்றே இருக்கக்கூடியது. அவன் அப்படி சர்வ மங்கள குணங்கள் எல்லாம் இருப்பவன் அப்படின்னு சொல்லி அவனோட திவ்ய மங்கள விக்கிரகமாட்டும் திவ்யாத்ம ஸ்வரூபமாகட்டும் கல்யாண குணங்களாட்டும் எல்லாம் அடியார்களுக்கு என்று இருப்பதால் நாம் சுலபமாக சென்று அவனை பற்றலாம். நம் மனசில் உள்ளதை அவன் திருவடிகளில் நாம் சொன்னால் நம்மை அவன் ரொம்ப முகப்போடு ஏற்றுக்கொள்கிறானா. அப்படிப்பட்டவன் அந்த எம்பெருமன் அமுத கடல், குணத்துக்கு என்று அமுத கடலாக இருப்பவன் என்று ஆளவந்தார் இந்த ஸ்லோகத்துல அழகாக காட்டுகிறார். ரூபம் உண்டு குணம் உண்டுங்கிறது எப்பேற்பட்ட நமக்கு ஒரு தத்துவம் இல்லையா, அதை காட்டுகிறார். அதுக்கு அது ஆச்சரியமாக பெரியவாச்சான் பிள்ளை இதற்கு வியாக்கியானம் சாதிக்கிறார். எப்பதாம்போர் ஹோத்யான வித்வஸ்தா சேஷ கல்பஷக வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். அடியேன் ராமானுஜ தாசன்.